அடைய. அப்ப எத்தனை கிலோமீட்டர்னு பார்த்துங்க. இவ்வளவு தூரமான பயணத்தை ஹரத் இமாம் ஹசன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு 20 தடவை கால்நடையாக நடந்து வந்து ஹஜ் செஞ்சிருக்காங்கன்னா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஹஜ் எவ்வளவு பெரிய முக்கியமான ஒரு அமல் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். நம்மளால சாதாரண தவாப் செய்ய முடியல, சஃபா மர்வா செய்ய முடியல, உடலுடைய பலகீனம் தான், இது மாற்றுகிறதுலாம் கிடையாது. யாரையும் குறை சொல்லக்கூடிய நோக்கம் இல்லை. அவங்களாம் நம்மை விட உத்தமர்கள், வீரர்கள், பலமானவர்கள், ஆரோக்கியமானவர்கள். ஈமானும் ஆரோக்கியமாக இருந்தது அவர்களிடத்தில், உடலும் ஆரோக்கியமாக வைத்திருந்தார்கள் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். அதே போன்று இமாம் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களும் எத்தனையோ ஹஜ் செஞ்சிருக்காங்க என்ற வரலாறு நமக்கு கிடைக்கிறது. ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் பாலஸ்தீனத்தில் இருந்தார்கள். இன்று காசா பாலஸ்தீன நிலைமை என்ன